ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரதீப். வெல்கம் டு அபூர்வா டாபிக்ஸ். வணக்கம், நான் ஸ்ரீராம். வெல்கம் டு அபூர்வா டாபிக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபூர்வா டாபிக்ஸ். அதில் இருக்கிறவங்க என்னன்னா லிவிங் ரேட்டும் ரீப்ரொடக்ஷன், அது ரெண்டு தான் அதோட அல்டிமேட்டான நோக்கம். இது எது சர்வே பண்ணுதோ அது நல்ல ஜீன். இதுதான் வந்து எவல்யூஷனை பொறுத்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தீண்டாமை வந்து ஆக்சுவலாக நல்லதா கெட்டதா? தீண்டாமை வந்து இடத்தை பொறுத்து நன்மை. அது தீண்டாமைங்கிறது அதோட விளைவை பொறுத்து அது நல்லதா கெட்டதான்னு பார்த்துக்கணும். தீண்டாமைன்னு நீங்க சொல்றது வந்து தொடக்கூடாது அந்த இது அது இல்லை, கலப்பு இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நான் ஒரு தூய்மையான ஒரு ரசாயன தயார்படுத்தி இருக்கிறேன். அதுல வந்து எந்த கலப்பு, காற்றுல இருக்கிற பூச்சியோ இல்லை பாக்டீரியாவோ கலந்துடக்கூடாது. அந்த கலப்பு என்ன ஆயிடும்னா அதோட ரசாயனத்தோட தன்மையை வந்து கெடுத்துடும் வைங்களேன். அதை நான் வந்து ஒரு மருந்தை நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். அப்ப வந்து வேற இது கலப்பு அதில் வந்துடக்கூடாதுன்னு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்னு அவரே என்ன பண்ணுவாரு, அதுல ஒரு கலப்பையும் கொடுப்பாரு. இன்னொரு வகை தீண்டாமை அல்லது கலப்பு, அதாவது வேற்று வகையான ஒரு ஜாதி என்ன பண்ணி இது கலந்தா தான் இது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி இது மருந்தா மாறும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு தண்ணி ஒரு ஜாதி, எண்ணெய் ஒரு ஜாதி. இது ரெண்டையும் வந்து கலந்தா நமக்கு வந்து ஒரு லாபம் வருது. ஆனா கலக்க மாட்டேங்குது. கலந்தா தான் வந்து கையை கழுவணும், கையா எண்ணெயா இருக்குது, தண்ணி வச்சு கழுவ முடியல. ரெண்டு ஜாதியை சேர்ந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம சோப்புன்னு ஒரு ஜாதியை, மூணாவது ஜாதியை வந்து உள்ள கொண்டு வந்து அந்த சோப்பு ஜாதி உள்ள கொண்டு வந்து தண்ணி எண்ணெய் கலந்துருது. கலந்து எண்ணெயை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்ப கலப்பு பலனுக்கு ஏற்ற மாதிரி அது நன்மையா தீமையான்னு முடிவு பண்றது. இப்ப ஒரு 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 டெக்னாலஜி இருக்குது. இப்ப என்ன பண்றோம், நீங்க ஒரு கம்பெனியை வந்து வளர்க்குறீங்க, அது உங்களோட தனி ஜாதியா போயிட்டு இருக்குது. நான் என் கம்பெனியை வளர்த்துட்டு இருக்கிறேன். நான் கலக்காம இருக்கேன், யாரோட ஐடியாலஜி உள்ள வந்துடக்கூடாது, நான் என் கருத்துலேயே நான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாம போகலாம். சில இடத்துல விட்டு கொடுத்துட்டு தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு குவாலிட்டியை என்னால் தவிர்க்கவே முடியாம தப்பு வந்துகிட்டே இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணலாம், நீங்க அந்த குவாலிட்டி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஐடியாலஜி ஜாதி தனியா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கலப்பு எடுத்துக்கலாம். என்னோட இந்த குறையை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட உங்க ஜாதியில கலப்பு இருந்தா கொடுங்க அப்படின்னு நான் வந்து அந்த குறையுள்ள இடத்துல நன்மை பயக்கிறதுக்கு, குறை நிறைய மாத்துறதுக்கு உங்க கலப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அப்போ உங்க கருத்தை நான் கடன் வாங்கிக்குவேன். வாங்க உங்க ஆளுங்க கொஞ்சம் பேர் உள்ள வந்து இந்த இடத்துல வேலை செய்வீங்கன்னு நான் உங்க ஆளுங்களை கலப்பை உண்டு பண்றேன். அப்ப பலனுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு நான் ஒண்ணு தரணும் இல்லையா? அப்ப நான் என்னோட கலப்பை அவங்களுக்கு பண்ணதை அவங்க எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்கா ஓகே, மனித வயசுல. ஜீன் வயசுல எப்படி அது பாக்டீரியா வயசுல? ஓ, அதுவா ரொம்ப பெரிய உதாரணம் வந்து நம்மளே தான். இப்ப ஒரு குழந்தை வந்து பூமிக்கு வந்து பிறந்தோடனே அதோட உணவு வந்து தாய்ப்பால் தான். அப்ப தாய்ப்பால்ல வந்து வெறும் சர்க்கரை, குளுக்கோஸ், சர்க்கரை வகைகள் நிறைய இருக்கும். ஆனா அது நிறைய வகையான சர்க்கரைகள்ல ஒரு சிலது மட்டும்தான் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஜீரணிக்க முடியும். நம்ம வயிறு நிறைய அம்மா கொடுக்குற பால்ல இருக்கக்கூடிய சர்க்கரை என்னால ஜீரணிக்கவே முடியாது. ஆனா அம்மா எனக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறான்னு பார்த்தா என்கிட்ட இன்னொரு கலப்பு இருக்குது, என்கிட்ட நிறைய பாக்டீரியா இருக்குது. அம்மா கொடுக்கும் போதே, அம்மா வழியா வந்து பிரசவமாகி சுகப்பிரசவமா வரும்போதே சில பாக்டீரியா நம்ம சேர்ந்து வரும். அப்புறம் உள்ள பிறக்கும்போது பாக்டீரியா இருக்கும், என் குடல்ல எல்லாம் சில பாக்டீரியா இருக்கும், அம்மா கிட்ட இருந்தே வந்துருன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்டீரியாவுக்கு தான் அம்மா பால் கொடுக்குறாங்க. சில சர்க்கரைகள், அந்த பால்ல சில சர்க்கரைகள் அம்மா வந்து அந்த பாக்டீரியா உணவா கொடுக்கும்போது அவுட் சோர்சிங் மாதிரி நான் ஒரு கலப்பு வச்சிருக்கேன். என் ஜாதியே இல்லை அந்த பாக்டீரியா, அது மனுஷ ஜாதியே இல்லை, ஆனா பாக்டீரியா ஜாதியை நான் உள்ள வச்சிருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, அம்மா கொடுத்த தாய்ப்பால் சர்க்கரை செரிச்சு குழந்தைக்கு வேண்டிய மூளை நரம்பு செல் வளர்ச்சிக்கு வேண்டிய சியோலிக் ஆசிட் போன்ற இதெல்லாம் அது கொடுக்குது. ஒரு உதாரணம் தான். அப்ப கலப்பு நன்மை தானே. நான் வந்து நான் பியூரா மனித உடம்பு செல் மட்டும்தான் என் உடம்புல இருக்கணும், வேற்று செல் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த பரிணாமமும் இருக்காது, எந்த உயிரினமும் வளர்ச்சி இருக்காது. நான் அதுக்கு உணவு கொடுக்குறேன், அதுவும் பயனடையுது, அதனால நானும் ஆமா என் கலப்பு அது வந்து என்கிட்ட கலந்து அலோவ் பண்ணுது. நான் நீ கலந்துக்கோ, நானும் அலோவ் பண்றேன், மியூச்சுவலா வந்து பெனிஃபிட் பண்றோம். நானும் முன்னேறிக்கிறேன், நீயும் முன்னேறிக்கோ. அப்ப கூட்டு வாழ்க்கை. அப்ப கலப்பு வந்து நல்லதுதான். என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட வாங்கிக்குவேன், உங்களுக்கு இல்லாத நான் கொடுக்குறேன். அப்ப தீண்டாமை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. தீண்டாமைங்கிற பட்சத்துல கலப்பு வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. தீண்டாமையும் கலப்பும் ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் மாதிரி தான். இப்போ நிறைய பேர் ஒரு அமெரிக்கன்ஸ்ல நிறைய பேருக்கு கோலன் கேன்சர் வந்து காமனா இருக்கும். அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கும். கேன்சர்ன்றதே பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏல இருக்கிற ஒரு கரெக்ஷன் வெற்றிடம் வந்து அப்படி கேன்சர் வந்துட்டு இப்போ நம்ம டெய்லியும் தூங்குறோம். தூங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
நைட் என்ன ஆகுதுன்னா ரிப்பேர் ஒர்க் நடக்கும் நம்ம செல்லுல. அப்ப பழைய செல்லை வந்து கட் பண்ணிட்டு புது செல்லை வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்றது. பழைய ஒர்க் கட் பண்றதுல பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா நைட் வந்து அந்த செல் டிவிஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அது கட் பண்ணணும். அதோட ரோல் அது. அதுல டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அன்கண்ட்ரோல் செல் டிவிஷன் ஆயிடும். அதுதான் உங்களுக்கு வந்து கேன்சர். அப்ப அது அன்கண்ட்ரோல் செல் டிவிஷன் என்னன்னா கூட்டு முயற்சி இல்லாம நான் தனியா வளர்ந்துக்கிறேன், என்கிட்ட நாட்டை பிரிச்சு கொடு அப்படின்னு போராடுற மாதிரி சில செல்கள் வந்து நீங்க உங்க கூட நான் ஒத்துழைக்க மாட்டேன், நான் எனக்கு இங்க இருக்கிற வர வச்சு நானா தனியா உற்பத்தி பண்ணிப்பேன்னு ஒரு குறிப்பிட்ட செல் வகை வந்து நானே தனியா வளர்ந்துப்பேன், உங்களுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன், நான் தனியா வளர்ந்துக்கிறேன், நான் என்ன பார்த்து எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த கூட்டு வாழ்க்கையில விட்டுட்டு தானே தனியா வாழ்ந்துக்கிறேன்னு சுயநலமா வளர்ந்துகிட்டே போகும். அந்த இந்த ஜீன் மட்டும் எது கூட ஒத்து வரல. நீ உங்களுக்கு இருக்கவே மாட்டேன், நான் மட்டும் வளர்க்கணும்னு வளர்த்தா அது கேன்சர். ஆமா, அந்த ஜீன்ல இருக்கிற டிஃபெக்ட் தான் அது கட் பண்ணி அது ஸ்டாப் பண்ணணும். அங்க டிஃபெக்ட் ஆனதால அது அன்கண்ட்ரோலா போயிடுது. அது அதுவும் பாத்தீங்கன்னா ஜீன் அது பிழைதான். அது இப்ப ஜீன் வந்து அந்த ஏன் அது பண்ணாம இருக்கு, அது நம்மளுக்கு கேன்சர் கிடையாது, இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தது, ஏன் அது பண்ண மாட்டேங்குது இப்போ? அப்ப வந்து நம்ம அல்டிமேட்டா தெரிஞ்சுக்கிற ஜாதிங்கிற கலப்பு வந்து தேவைதான். ஜாதி கலப்பு எல்லாம் வந்து தேவைதான். நன்மை பயக்கும் நோக்கத்துல அதோட நோக்கம் எப்படின்னு பாத்துக்கணும். ஒரு குறைய இன்னொரு இடத்துல நிறைய ரிலேட்டிவ்ஸ்குள்ள மேரேஜ் பண்றதுக்கு இது பண்றதுக்கு இதனாலதான் சொல்றாங்க இவங்க ஒரே மாதிரி ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப இவங்களுக்கு இருக்கிற நோய்க்கு இப்ப 2 பேர் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தா ஒன்னு அதை காம்பன்சேட் பண்ணிக்கும். இவங்க கிட்ட வீக்கா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பிளஸ் எடுத்துக்கும். அதனாலதான் அந்த க்ளோஸ் இதுலயே வந்து மேரேஜ் பண்றதுக்கே சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து சொல்றாங்க. அது வந்து அவ்வளோ ஹசார்ட் இருக்குது, அதுல ரிஸ்க் இருக்கு. இது வந்து மனுஷன் கண்டுபிடிக்கல, உயிரினங்கள் செடி வழியா இருக்குது. தஞ்சாதிக்கு அது இயல்பாவே வந்து வேறு மகரந்த சேர்க்கைக்கு தான் வந்து அளவு பண்ற மாதிரிதான். ஒரு வண்டு வந்து அதோட மகரந்த எடுத்து இன்னொரு இடத்துல வேற ஜாதியில போய் தான் அது வந்து கலப்பு பண்ணணும். அப்பதான் வந்து பலமான ஆரோக்கியமான சமுதாயம் இனம் தலைக்கும் அப்படின்னு. இது வந்து தாவரங்கள்லயும் இருக்குது, மிருகங்கள்லயும் இருக்குது. யானை வந்து குறிப்பிட்ட வயசு அந்த ஆண் வந்து நல்ல பருவமடைக்குள்ள ஆணா வளர்ந்துருச்சு அந்த யானை அப்படின்னா தன்னோட அம்மா யானை வந்து துரத்தி அனுப்பிச்சு, நீ இப்போ எங்க குடும்பத்துல நீ வந்து கலப்பு வச்சுக்க கூடாது, நீ வந்து வெளியில போயிடு, வேற ஜாதியில போய் கலந்துக்கோ, அப்பதான் ஆரோக்கியமான சமுதாயம் வரும். ஏன்னா நீ ஏற்கனவே என்கிட்ட ஒரு குறை இருக்கும், நீ இங்கேயே ஒரு குறையோட ஒரு இன்னொரு சம்பந்தம் வச்சுக்கிட்டேன்னா மறுபடியும் அதே குறை வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதுனால இதுக்கு இந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அப்புறம் நம்ம குடும்பமே நம்ம ஜாதியே அழிஞ்சு போயிடும். அந்த இது கூட்டமே காணாது. அந்த ஒரு டிஃபெக்டிவான ஜீன் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துட்டு அது அந்த இனம். அப்ப இன கலப்புல வரும்போது என்னோட அப்ப அந்த நோய் வந்து இங்க நோய் எதிர்ப்பு சக்தி இங்க இருக்கும். அப்ப வந்து அது நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் வளர்க்கும்போது கலப்பு வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல கலப்பு வந்து ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது. இவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அதே கலப்புனால இவங்க போய் ஆரோக்கியத்தை கெடுத்து அவங்க குடும்பத்தை குறைச்சிடவும் கூடாது. அப்ப தீண்டாமையோட அளவு வந்து ரொம்ப கவனமாவும் இருக்கணும். நான் கலப்பு வந்து ஆமா, ஏன்னா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு முன்னேற்றம் ஆமா 90% பெர்ஃபெக்டா ஒண்ணு இருக்குது, 10% வந்து மைனஸ் இருக்குது. இப்ப வர்ற கலப்பு அந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஜாதி கலப்பு 90% இருக்கக்கூடிய 10% இனி பலவீனப்படுத்துற மாதிரி வந்து காப்ப வச்சுக்கூடாது. மைனஸா இருக்கிற 10% இருக்கிறத இன்க்ரீஸ் பண்றதுக்கு வர மாதிரி இருந்தா நம்ம தீண்டாமை அலோவ் பண்ணிக்கிறோம். 90% அடிப்படையா ஆட்டிப்படைகிற மாதிரி ஒரு கலப்பு அளவுல கொண்டு வந்து என்ன பண்றது? அப்ப வந்து ஒரு ஆயில் சீக்கிரமே நோய் வரக்கூடிய ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற கூட்டத்துல அதிகமா போய் டாமினேட் பண்ணி என்ன ஆகும்? இது வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அழிஞ்சு போயிடும். அப்ப கலப்போட அளவும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க இது முழுமையா வேண்டாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு வளர்ச்சியே இல்லாம போயிடும். முழுமையா வேணும்னு சொல்லிடவும் முடியாது. அப்ப வளர்ந்தது செஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்ப ஜீனோட பெருக்கமே எப்படி இருக்குன்னா வேகமான பெருக்கம், இனப்பெருக்கம் அதிகமா, அப்புறம் அதிக கால ஆயுள்ல அது வாழணும், நீண்ட ஆயுள், அப்புறம் துல்லியம் அக்யூரசி, இவ்வளவு தூரம் அதிகமா ஆயுள் காப்பாற்றுற அளவுக்கு நீ ஜீன் உணவு ப்ரிப்பேர் பண்ணிட்ட. இதே மாதிரி அடுத்த சந்ததியும் இந்த ஆயில் இதே பலமான ஆயில குறையாம துல்லியமா இதே மாதிரி மேக்சிமம் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா அப்ப சஸ்டைனபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். இன்னும் நீண்ட ஆயுளுக்கு வேணா வாய்ப்பு கொடுத்துக்காங்க தவிர இருக்கிறத குறைச்சிற மாதிரி அக்யூரசி இல்லாம பண்ணிடக்கூடாது. இதே மாதிரி சேம் எக்ஸாக்ட் டிசைனை வந்து நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டிசைனை வந்து நான் நல்லா பெர்ஃபெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அது மனிதன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கட்டத்துல இருக்காங்க. மனிதன் இதுக்கப்புறம்
அடுத்து மாடி உடம்புல பரிணாமத்தை மனிதன் வந்து அலோவ் பண்றதே இல்லை. உடம்புல ஒரு சின்ன ஒரு விரல் எக்ஸ்ட்ரா வந்தா கூட 6 விரல் வந்திருக்கே நல்லது தானே ஒத்துக்க இன்னொரு மோதிரம் போட்டுக்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க. விரலை வெட்டிட்டு இருந்தா நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். அப்ப அது ஒரு கை எக்ஸ்ட்ரா வந்துருச்சு குழந்தைக்குன்னா பரவாயில்லைங்க, ஒரு கை எக்ஸ்ட்ரா கிடைச்சது, ஒரு கை எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா இல்ல அவன் வெட்டி விட்டுருவான். ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணி காமிக்குது, மியூட்டேஷன்ஸ் வந்து அது எடுத்துக்க மாட்டேங்க. ஏன்னா சர்வைவல் வேண்டாம். அப்ப எங்க அலோவ் பண்றான்னா பரிணாமம் இல்லையான்னு கேட்டா அவனோட கருத்துங்கிற மூளையில தான் வந்து பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. அவனோட வளர்ச்சியில வந்து மூளையில அவனோட கருத்துலையும் பரிணாமம் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கு. உடம்புல வந்து அவன் முழுசா ஃபேமஸா வந்து எல்லாரும் மீம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் இது. கருத்து வந்து இப்போ ஜெனட்டிக்கா வந்து நமக்கு பண்பாடு கொடுத்துடும் நம்ம உடம்பு எல்லாமே. பட் அந்த ட்ரெடிஷன்றது நம்மளோட கலாச்சாரம்ன்றது தான் மொழி, அப்புறம் நம்ம கருத்து, இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மீம்ன்ற இது வரும். ஜீனை விட மீம் பரவுற வேகம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு கருத்து இப்ப நான் உங்ககிட்ட வச்சேன்னா அந்த கருத்து இன்னும் 10 பேர், அந்த 10ல இருந்து 100 பேர், அப்படி போற டிராவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஜீனை வந்து ஓனர் ஆகும், மீமை வந்து அதோட சர்வெண்ட் ஆகும் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஜீனோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதோட எவல்யூஷன் இதோட முடிஞ்சிடுச்சு, இது அடுத்த எவல்யூஷன் இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அது மீம்ன்றது. இப்ப மீம்ன்றதும் போது ஏகப்பட்ட தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்மளோட அட்டென்ஷன் வந்து இப்போ ஒரு தகவல் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா அந்த தகவல் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் ஆகுறதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெம்பரவரியா தான் ஆகும். இந்த டெம்பரவரில இருந்து பர்மனன்ட் ஆகிறதுக்கு தான் அங்க போராட்டமே நடக்கும். மீமோட போராட்டம்ன்றது அந்த கவனம் வந்து உங்களை கொண்டு வர இருக்கணும். அந்த மீன் வந்து நான் ஒரு மீன் பரவுதுன்னா நான் எப்படி ஜீன் இருத்தல வந்து விரும்புகிற மாதிரி நீண்ட ஆயுளோட இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மீனும் நான் நீண்ட ஆயுளோட பத்திரமா இருக்கணும். அப்ப நீண்ட ஆயுளோட எல்லாத்துக்கிட்டையும் பரவி நான் என்னோட இனப்பெருக்கத்தை அதிகம் பண்ணும். என்கிட்ட என்ன கருத்து இருக்கோ உங்களுக்கு அந்த கருத்தை என் இனத்தை பெருக்கிற மீன் கருத்து என்னன்னா இந்த உடம்புல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கருத்து சொல்றாலும் நான் இறந்து போயிட்டாலும் அந்த கருத்து உங்ககிட்ட இருக்கும். இது ஒரு லெகசி ஆயிடுச்சு. அடுத்தது நான் விட்டுட்டு போனா என் கருத்து நீக்கிதாங்க. அப்ப என் கருத்து திருப்பா மாறிடுது இல்லையா? என் கருத்து இருக்கணும்னா இது என்னுடைய கருத்து, இது எப்படியாவது உலகம் ஃபுல்லா பரப்பிடணும். அப்பதான் நான் போனாலும் அந்த ஜீன் உடம்பு இருக்கிட்ட அதுல வந்து என் கருத்து வாழ்ந்தாங்க அப்படின்னு. அப்ப அதெல்லாம் என் ஜாதியா மாறி ஜாதி, அதாவது என் கருத்து உடைய வேண்டாம் என் ஜாதி, அதனாலதான் எல்லாம் கருத்தூசி போடுறாங்க. அப்ப என் கருத்தை வந்து பரப்புறது வந்து ஜீன் பரப்புற வேலை மாதிரி தான். ஜீனை இனப்பெருக்கம் பண்ற மாதிரி என் கருத்து உடம்பு ஃபுல்லா பரப்பணும். அது எதிரியை வந்து அடிக்கணும். என் கருத்தை நிலைத்து நீண்ட ஆயுளோட நிக்கணும். அப்புறம் கருத்து மாறாம கொண்டு போயிடணும் அப்படின்னு. கருத்துல வந்து நமக்கு வந்து கருத்துல கலப்பு வந்துடக்கூடாது. என் கருத்துல வந்து நீங்க இது பண்ணாதீங்க, உங்க கருத்து வேற என் கருத்து வேற, இதை குலைக்காம அப்படியே மாத்தி கொடுங்க. அவன் ஜீன் பண்ணதே இப்ப கருத்துல பண்ணிட்டு அந்த கருத்து கூட ஜீனோட வளர்ச்சிக்கு தான். ஏன்னா நல்ல கருத்து எதிர்பார்க்கவே ஆரோக்கியமா இருக்கு, அந்த ஜீன் வளர்ந்துக்கிட்டே அந்த உடம்பு பத்திரமா இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிதான் போகும். இதோட இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம நிறைய சந்தேகம் இருந்தாலும் நம்ம திருப்பி மறுபடியும் பேசுவோம். ஓகே, நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து ஏதாச்சும் டாபிக் பேசணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம். நன்றி. நன்றி. நன்றி.